சார், ஒரு ஜாதி வெடி பிடித்த தமிழன் ஒருத்தர் இருக்கிறான், ஜாதி வெடி இல்லாத தமிழன் இருக்கு. ரெண்டு பேர்த்து எந்த நாய தமிழன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க ரெண்டு பேர்த்தையும் தமிழன்னு சொல்லுவீங்க எப்படி? ரெண்டு பேர் தமிழ் மொழி பேச, ரெண்டு பேர் தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர், ரெண்டு பேர் தமிழன் தானே. அவனோட ஜாதி வெடி இருக்கு. கவின் தமிழனா இல்லை அவன் பேர் நித்தேஷ் சுர்ஜித் தமிழனா? ரெண்டு பேர் தமிழர் தான். ரெண்டு தமிழன் ஏன் வெட்டிக்கிட்டானுங்க? ரெண்டு பேர் தமிழன் தானே. சாதி வெடி. சாதி. சங்கர் தமிழனா? தமிழன் தாங்க. இளவரசன் தமிழனா? தமிழன் தாங்க. ஏன் வெட்டினீங்க? அந்த இளவத்தை எல்லாம் விட்டுருங்க. சேர சோழ பாண்டியன் 3 நாய்களை சொல்றோம்ல, அவனுங்க எல்லாம் யாரு? தமிழ் மன்னர். ஏன் அடிச்சு செத்தானுங்க? எவனையாச்சும் ஒரு தமிழ்ல ஒரு தமிழை நம்புனானா? இல்லைங்க. அவனுக்கு எது நிலப்பரப்பு, அவனுக்கு எது எல்லை, அவனுக்கு எது தமிழ்நாடு? இல்ல. அப்போ எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒன்றை தூக்கி சுத்துறதே அசிங்கன்னு முதல்ல நினைக்கணும். அப்புறம் ஏன் சீமானும் மணியரசனும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதை மூலியமா அரசியலை பேசி பல இளைஞர்களை திசை திருப்ப வேண்டிய அவசியம்? நான் என்னவே நாயின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு கீழே இருந்து என்ன சொல்லி பேசுவேன்? கீழே இருந்து ஜாதி ரீதியாக இல்லை, இதை விட கேவலமாக பேசுறது. என்கிட்ட ஜாதி வெடி கிட்டத்தட்ட 90% இல்லை. மொழி வெடி இல்லவே இல்லை. இனம்னு சொல்ற பெருமை வெங்காயம் எனக்கு ஒரு மசரும் கிடையாது. ஆணாதிக்க சிந்தனை என்கிட்ட இருக்கு. நான் தமிழன். இந்த சிந்தனையை விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு வச்சுங்களேன், நான் திராவிடன் ஆயிடுவேன். அது எனக்கு பெருமை. திராவிடம் என்பது நீ வாங்கவெல்லாம் முடியாது. அது ஒரு சிந்தனை, அது ஒரு தத்துவம். அதை நோக்கி நீ போகணும், அதுக்கு படிக்கணும், அதுக்கு நீ எல்லாத்த விட்டு வெளியே வரணும். எனக்கு தான் சொஃபிஸ்டிகேட்டாக சில விஷயங்கள் வச்சுட்டு இருக்கேன்னா நான் சரி, எனக்கு கீழே இருக்கிற ஒரு பெண்ணை நான் மிரட்டுறதுக்கு நான் ஆண். என்னை விட படிப்பு கம்மியாக இருக்கிறவனை மிரட்டுறதுக்கு நான் ஒரு படித்தவன். என்னை விட சாதி ரீதியாக இருக்கிறவனை ஒடுக்கிறதுக்கு நான் அவனோட கொஞ்சம் உயர்ந்த சாதி, அவ்வளோதான். ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. எஸ்சிஏக்கும் எஸ்சிக்கு என்ன வித்தியாசம், அதில் வித்தியாசம் எனக்கு வச்சுக்கோங்க. பொருளாதார ரீதியாக நான் மேலே வந்துட்டேன்னா எனக்கு கீழே இருக்கிற ஆட்களை நான் ஒடுக்குவேன். இது எல்லாம் செய்வதற்கு எனக்கு எந்த தடையும் எப்பவுமே இருந்ததில்லை. அதே மாதிரி தான் தமிழன்னு சொல்கிறோம். திராவிடன் என்பது ஒரு பண்பாட்டு, அது ஒரு பெரிய ஒரு தத்துவங்க. அது ஒரு பெரிய விஷயம். நம்ம படிக்கணும்ல அதுக்கு.